ஹாய் மக்களே. ஹாய் மக்களே. ஜஸ்ட்டு ஒரு வீடியோ ஏன்னா எலெக்ஷன் இப்போ வந்து பீக்கில் டெய்லியும் ஒரு அப்டேட்டாக வந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஜஸ்ட்டு எனக்கு வந்து டிவிகே பற்றி ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சு. ஸோ அதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இன்னைய நிலைமைக்கு வந்து தமிழ்நாட்டு பொலிட்டிக்கலில் ஒரு எல்லா கட்சியாலையுமே பார்க்கக்கூடிய இடத்துலையும் சரி, எல்லாருமே வந்து அப்சர்வ் பண்ணுற இடத்துலையுமே வந்து டிவிகே இருக்குது. ஏன்னா அவங்க வந்து என்ன இம்பேக்ட் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் எல்லா கட்சியுமே வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களோட இம்பேக்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச வரையும் பார்த்தீங்கன்னா டிவிக்கு வந்து யங்ஸ்டர் மத்தியில் பயங்கரமான சப்போர்ட் இருக்குது. அதேமாதிரி லேடிஸ் சைட்லேயுமே ஒவ்வொரு செக்டர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதாவது நம்ம இப்போ நடக்கிற அவர் போடுற மீட்டிங்கு வர்ற எல்லா இடத்துலையுமே வந்து வர்ற செட் ஆஃப் ஆடியன்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மோஸ்ட்டாக லேடிஸ் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. அதேமாதிரி 18லேருந்து 40 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற ஜென்ஸுமே சப்போர்ட் பண்ணுறாங்க. 90s கிட்ஸு 2K கிட்ஸு அவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு மாசு பாப்புலாரிட்டி இதுக்கெலாம் வந்து பஞ்சமே கிடையாது. ஜஸ்ட்டு விஜய்ங்கிற ஒரு பேர் போதும், அதுக்கான மாசு வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகுது. பட் அவர் வந்து அதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் அவரோட இம்பேக்ட் வந்து ஒரு அங்கீகாரம் பெற்ற தமிழக கட்சியாக வந்து வந்துடுவார். அது வந்து எனக்கு கன்ஃபார்மாக என்னையை பொறுத்தவரையே அது நடக்கும். ஏன்னா அவருக்கான பாப்புலாரிட்டி அந்த ஓட் பேங்க்கு இதெல்லாம் கன்ஃபார்மாக அவரை வந்து ஒரு ஃபஸ்ட்டு எலெக்ஷன்லேயே ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியை மாற்றிடும். பட் அதை தாண்டி அவர் என்ன இம்பேக்ட் பண்ணுவார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சவரை பார்த்தீங்கன்னா மேபி அவர் வந்து ஒரு ஸ்பாய்லராக இருப்பார் மேபி. ஏன்னா நிறையா தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே வந்து ஒரு 30% ஓட்டு வாங்குறாங்கன்னா அந்த இடத்துல வந்து டிவிக்கு வந்து ஒரு 20 30 வாங்கினா அது வந்து ஸ்பாய்லராக மேபி இருக்கும். அதாவது யாருக்கு வந்து அந்த தொகுதி போகும் அப்படிங்கிறத வந்து நிரூபிக்கிற இடத்துல மேபி விஜய் இருப்பார். மேபி கிடையாது, இருப்பார் கன்ஃபார்மாக. ஏன்னா முக்கால்வாசி இடத்துல வந்து விஜய்க்கான சப்போர்ட் வந்து அதிகமாக இருக்குங்கிறப்ப அந்த தொகுதியில் டிவிக்கே வந்து திமுக ஜெயிக்கணுமா இல்லை அதிமுக ஜெயிக்கணுமா? ஏன்னா இப்போ திமுக வாங்குகிற ஓட்லேயுமே டிவிக்கு வந்து ஒரு பங்கு பிரிக்க போகிறாங்க. அதிமுகவோட ஓட்லேருந்துமே ஒரு ஷேர் வரப்போகுது. ஸோ அந்த டென்ட்டு வந்து யார் வந்து அந்த தொகுதியை வந்து கைப்பற்றுறது, திமுக அதிமுகவா? அந்த இடத்துல வந்து மெயினான ஃபேக்டர் வந்து டிவிக்கே தான் இருக்கும். அதை தாண்டி வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சீட் கன்வெர்ட் எவ்வளோ பண்ணுவாருங்கிறது கரெக்டாக தெரியல. ஏன்னா அதுக்கு மேபி விஜய் நிற்கிற இடத்துல ஜெயிக்கலாம். அதை தாண்டி என்ன இம்பேக்ட் பண்ணுவாருன்னு தெரில. பட் லாங் டேர்முக்கு அவர் இன்னும் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக களத்தில் இறங்கினார்னா மேபி ஃப்யூச்சரில் அவருக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு. பாய்.